ஹே ஹாய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். சரிங்களா? அதுக்காக நான் 2 கோடு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ எப்படி நான் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? இதே போல் தான் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். இதே வந்து சில பேர் சில மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து நீட் ஃபினிஷிங் இருக்காது. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டு ஹார்ட் இருக்கிற மாதிரி ஹார்ட் வந்து இணையாமல், அந்த கூர்மை வந்து இணையாமல் போடுங்க. சில பேர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி ஷேப்பில் கூட போடுறாங்க. போடக்கூடாது. மறுபடியுமே உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஹார்ட் போட்டு மறுபடியும் அதோட தொடர்ச்சியில் ஆப்போசிட்டு ஹார்ட்டு. அவ்வளோதான். இப்போது இதில் வந்து ஒர்க் பண்ணலாங்களா? நான் எப்பயும் போல் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கு அதுதான் குட்டி லாக் செயின் வந்து போட்டுக்கிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுனா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாட்டர் ஃபில் ஸ்டிச்சிங் அப்படின்றது வந்துட்டு செயின் ஸ்டிச்சை ரொம்ப 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 சின்னதாக, இப்போ வந்து நம்ம தண்ணி கீழே ஊற்றினோம்னா வந்துட்டு அது வந்து அது பாட்டுக்குன்னு ஒரு ஷேப்பில் வந்து நிற்கும் இல்லையா? ஒரு தாமரை இலையில் ஊற்றுறோன்னா அது வந்துட்டு போகிறதுக்கு அந்த நீட்டாக வால் மாதிரி வரும். ஓகேவா? அதே போல் தான் வந்துட்டு இந்த ஸ்டிச்சுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு ஒரு பல்லக்கு டிசைன் போடுறோம், பீகாக் டிசைன் போடுறோம். அதை சுற்றி வந்துட்டு கொஞ்சம் கிராண்டான ஒர்க் வேணுங்க எனக்கு. ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். ஹிந்தியில் பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டிச்சு வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம போடுற ஷேப்பு மட்டும்தான் இதில் வந்து டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி செயின் ஸ்டிச்சு தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது. இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வந்து போய் வர்றதுக்கான சின்ன ஓட்டை இருந்தால் போதும். அந்த அளவு வந்து நீங்கள் இந்த செயினை குட்டி குட்டி செயினாக வந்து போடணும். என்னோடய கிளாஸை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியலைன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்குன்னு நான் தனியாக வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி குட்டி செயின் போடுறேன் அப்படின்னு. இந்த ஸ்டிச்சு போடுறீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு போடாதீங்க. ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கிளாத்து வந்து ரொம்ப சுருக்கம் வந்துடும். சரிங்களா? இழுத்து ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிறதுல வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அது எதனாலனா நான் யூஸ் பண்ணுற கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன். ஓகேவா? இது ஒரு ப்ளவுஸு. சில்க் காட்டன் ப்ளவுஸில் தான் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதுக்காக இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் புரியணும். இப்போ நான் நார்மல் கிளாத்தில் யூஸ் பண்ணேன்னா எவ்வளோ ஓட்டை விழுது, எப்படி இழுக்கிறேன்றது வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்படின்றதால தான் நான் வந்து இந்த கிளாத்தில் வந்து சொல்கிறேன். என்னோடய அந்த நீடில் ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அழுத்திலாம் பிடிச்சிருக்க மாட்டேன். அப்படியே கேஷுவலாக தான் பிடிச்சிருப்பேன். சேம் கீழே வந்துட்டு த்ரெட்டு சுற்றும் போதுமே அந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தப்பு எல்லாருக்குமே வரும். அந்த நீடில் வந்து இழுத்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த கிளாத்து வந்து கொச்சன்னு அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு பிசிறு தட்டி இருக்கும், இல்லை அருந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு அதனோட ஷேப்புமே நம்ம எப்படிலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். அதில் இப்போ வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வரைகிறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதே போல் தான் வந்துட்டு நீங்களுமே வரைய போகிறீங்க. சரிங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷேப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் எனக்கு பண்ணிவிடுங்கப்பா. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. உங்களுக்கு வந்து நீடில் எந்த பக்கம் திருப்ப சொன்னாலும் திருப்பி ஒர்க் பண்ண தெரியணும். அதுக்கான ஒரு இது தான் இது. ஓகேவா? அதுக்கான ப்ராக்டிக்ஸு ஸ்டிச்சு தான் இது.
இது இந்த ஸ்டிச்சை வச்சுட்டு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் போல் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு என்னென்னா வீடியோவில் வந்து இந்த த்ரெட்டு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, வேறு கலர் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கலரான த்ரெட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து புரியுன்றதை விட நீங்களே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பாரு, நம்ம எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, நம்மளோட கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து முற்றிலும் இலவசமே, எந்த ஒரு பேமெண்ட்டுமே வாங்காமல் உங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக எங்களை நம்பி இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்து பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நீடில் போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப் இருந்து அந்த செயின் வந்து போடணும், அவ்வளோதான். அதோடு சேர்த்து அந்த ஷேப்பை வந்து நீங்கள் அந்த லிட்டில் ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு போட்டு பண்ணணும். இது தானே தவிர்த்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து நினைக்கவே வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை பழக உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டிச் ஈஸியாகவே வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸை வந்து நம்ம ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அவங்களும் அதே போல் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுமே வந்து நிறைய வந்துட்டுருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஷேப்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கிளாஸை படிப்படியாக வந்துட்டு கொண்டு வரும்பொழுது நீங்கள் ரொம்பவே நல்லாவே வந்து பயிற்சி ஆகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கும். சரிங்களா, இப்போ என்னோடய ஸ்டிச்சஸ்மே பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் வந்திருக்காது. ஓகேவா, அழகாக வந்திருக்கும். சுருக்கன்றது வந்துட்டு இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் வரலை. இது வந்து ரொம்ப மெலிசான ஒரு கிளாத்து தான். அப்படி இருக்கையில் நீங்கள் வந்துட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கங்கள் நிறையவே வரும். ஏன்னா மேலே வந்து நீடில் ரொம்ப டைட் பண்ணி பிடிச்சிருவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து நீடில் டைட் பண்ணாதீங்க. கீழேயுமே வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஓகேவா, நார்மலாக சுழட்டி விடுங்க. கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா மேலே இருக்க கிளாத்துலேயும் சரி நிறைய சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஓட்டை கேஃபு எல்லாமே வந்துடும். அதோடு சேர்த்து இந்த த்ரெட்டு வந்து நிறைய பிசிறு தட்ட ஆரம்பிச்சிடும். இந்த சில்க் த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த அழுத்தத்துக்கு மேலே என்ன ஆகும்னா ஒன்று பிசிறு தட்டும், அப்படி இல்லைன்னா அந்த ஷைனிங்காக இருக்கும். இந்த சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்கை அதனோட திறனே வந்து அந்த ஷைனிங் தான். அந்த த்ரெட்டு வந்து ஷைனிங் வந்து போயிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, த்ரெட்டை இழுத்து பிடிக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. மேலே நீடிலையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா விரல் வலிக்கும். ஸோ அந்த நீடிலையுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டில் விட்டு அழகாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்து எப்படி முடிக்கிறோம், இந்த ஸ்டிச்சை எப்படி முடிக்கிறோன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ஷார்ட்ஸுமே போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ்லையுமே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த பேசிக்கோட ஆல்பம் இருக்குது இல்லையா, அது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஆல்பமை போய் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து தெளிவாக ஆகிடுவீங்க. மேம் வந்து எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எல்லா ஹோம்ஒர்க்கும் எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்ற
டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாகவே வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ காமிச்சும் இருக்கேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதையுமே மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இப்போது நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு முடிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இதில் எங்கே ஆரம்பித்தேன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல வந்து போயிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்றதுமே வந்து தெரியாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த அளவு வந்து கேப் வரக்கூடாது. இன்னுமே கூட நீங்கள் கொஞ்சம் நெருக்கி வந்து போடலாம் தாராளமாக. இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் சமிக்கை ஒர்க் பண்ணிக்கோங்க. பீட்ஸு, சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்லை 3mm பீடு அந்த மாதிரிலாம் நடுவில் வச்சுட்டு மறுபடியுமே வந்துட்டு இந்த குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்க தாராளமாக. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஹோம்ஒர்க்கு பண்ணுவீங்க இல்லையா? ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, ஷேப் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இந்த பீடெலாம் வச்சு பண்ணுறது, சமிக்கெல்லாம் வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். ஓகேவா? நம்ம வந்து அடுத்தது பானி ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை முடித்தாவே மோஸ்ட்லி ஒரு ப்ளவுஸை வந்துட்டு டிசைன் பண்ணுற அளவு வந்து வந்துட்டிங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஒரு ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ண கொடுத்தா தாராளமாக வந்து கொடுக்குற அளவு, ஓகேவா? நீங்கள் பண்ணுற அளவு வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருப்பீங்க. ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சு. இது ப்ரைடல் ப்ளவுஸுக்கெலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு. ஸோ மறக்காமல் இதை வந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.